என்னக்கா? டேய், முந்திரி பழம் செம்ம டேஸ்டா இருக்கு தெரியுமா? தெரியும்க்கா. அம்மா உனக்காக தான் பார்த்து பார்த்து எடுத்து வச்சாங்க. பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. ஆனா செம்ம டேஸ்டா இருக்குடா. போன வருஷத்தோட இந்த வருஷம் பழம் ரொம்ப டேஸ்டாவே இருக்கே. தெரியல. அப்புறம் என்ன மாதிரியே அனன்யாவுக்கு முந்திரி பழம்னா ரொம்ப பிடிக்கும். இங்க வந்ததுல இருந்து முந்திரி பழம் சாப்பிடணும்னு கேட்டுட்டு தான் இருந்தாங்க. இவங்களும் வெளியில கடையில இருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஆனா அந்த பழம் அவ்வளவுக்கு டேஸ்டா இருக்காது. ஆனா இந்த பழம் செம்ம டேஸ்டா இருக்கு. அவங்க வந்ததும் கொடுக்கணும். சரிக்கா, எல்லாருக்கும் சேர்த்து தான் அம்மா கொடுத்து விட்டாங்க. அப்புறம் நெல்லெல்லாம் போட்டுட்டாங்களா? போட்டுட்டாங்கக்கா. நேத்து தான் போட்டாங்க. அதனாலதான் நாங்க 3 பேரும் நேத்து அங்க இருந்தோம். ஓ, அதனாலதான் போன் பண்ணப்ப கூட உங்களால எடுக்க முடியல. ஆமாக்கா. நெல்லை நம்ம போட்டு முடிச்சதும் அப்புறம் பார்த்தேன், நிறைய பேர், அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க வயசானவங்களாம் தனியா இருந்தாங்களா, அதான் சரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு நாங்க 3 பேரும் அவங்களுக்கும் உதவி பண்ணோம். அப்படியா? சரி, நல்ல விஷயம் தான். அப்புறம் இந்த வருஷம் எப்படி? கொஞ்சம் கம்மியா வந்துச்சா இல்ல அதிகமா வந்துச்சா? போன தடவை விட இந்த தடவை ஒரு 5 மூட்டை எக்ஸ்ட்ரா வந்திருக்குக்கா. அப்புறம் அம்மா வேற 2 மூட்டை வீட்டுக்கு எடுத்து வச்சிருக்காங்கல்ல. அப்படியா? சரி சரி. பழத்தை எல்லாத்தையும் நான் கழுவி வச்சுட்டேன். அவங்க வந்ததும் கொடுத்துடலாம். அப்புறம் நீ முந்திரி பழம் மட்டும் எடுத்துட்டு வரல போல, கூட பல பழமும் சேர்ந்து எடுத்துட்டு வந்திருக்க. ஏங்கா, நீ பாக்கலையா? முந்திரி பழம் மட்டும் இல்ல, பல பழமும் எடுத்துட்டு வந்தேன். அது நல்லா பழுத்துருச்சு. இன்னைக்கு கூட அறுத்து சாப்பிட்டாலும் கரெக்டா தான் இருக்கும். நல்ல வாசம் வந்தப்பே தெரிஞ்சிருச்சு பழம் நல்லா பழுத்துருச்சு போல. அதுக்கப்புறம் காயாவும் என்கிட்ட எடுத்துட்டு வந்திருக்க. அதுவும் சின்னதா. அதை நான் பழுக்க வச்சு சாப்பிடணுமா? இல்லக்கா, நீ தானக்கா சொன்ன மாமாவுக்கு வந்து பழப்பழத்துல வந்து கிரேவி, அதாவது இந்த சிக்கன் மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாருன்னு சொல்லிட்டு, அதுலயும் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா கொடுத்தா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாருன்னு சொன்னலக்கா. ஆமாண்டா, நேத்து கூட ஸ்கூல்ல இருந்து வரும்பொழுது மார்க்கெட்ல பார்த்தனா, சரி ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு வாங்கிட்டு வந்தேன். அது ரொம்ப முத்தி போயிடுச்சாட்டுக்குடா, நல்லாவே இல்ல. நைட்லாம் இவர் ஒழுங்காவே சாப்பிடல. அக்கா, அதெல்லாம் கொஞ்ச நாள் விட்டுருந்தோம்னா பழமா வந்திருக்கும். அதை போய் அதுக்குள்ளே அறுத்து வித்துட்டு இருக்கானுங்க. நல்ல பிஞ்சு காயா இருந்தா சமைக்கும் போது நல்ல டேஸ்டா இருக்கும். அதான் அம்மா பார்த்து உங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லைன்னா நாளைக்கு சமைச்சு கொடுங்க. ஐயோ, இன்னைக்கா? வேண்டாம்ப்பா. நேத்தே ஆசையா வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுத்தேன். ஆனா சொதப்பிடுச்சு. என்கிட்ட எதுவும் சொல்லாம மனுஷன் ஏதோ சாப்பிட்டுட்டு போயிட்டாரு. திரும்பவும் இன்னைக்கெல்லாம் வேண்டாம். அது என்ன பழக்கமா போகுது? நாளைக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம். சரிக்கா. ஆமா, நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். என்னக்கா சுடிதார் போட்டிருக்க? ஒரு வேலை. ஆமா, நானும் மாமாவும் கொஞ்சம் வெளில போறோம். நீங்க நடத்துங்க. அப்புறம் ஆதி இல்ல, நானும் மாமா மட்டும்தான் போறோம். ஓ, சரி சரி, என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் நாங்களும் இன்னைக்கு வெட்டியா தான் இருப்போம். சரி, நாங்க இன்னைக்கு ஆதி கூட்டிட்டு போறோம். இப்ப நீ சொன்னதை மட்டும் அவன் கேட்டிருந்தான்னு வச்சுக்கேன், அவ்வளவு சந்தோஷப்படுவான். ஆமாக்கா, ஒர்க்குக்கு போனதுல இருந்து சரியாவே அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. நாங்களும் ரொம்ப நாளா பேசிட்டு தான் இருக்கோம். எப்படியாவது லீவ் கிடைக்கிறப்பெல்லாம் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு. ஆனா தான் முடிய மாட்டேங்குதே. சார் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாரு தான், ஆனா அதுக்கப்புறம் சரியாகிடுவாரு. ஏன்னா முன்ன மாதிரி நீங்க மட்டும்தான் இல்லல்ல. இப்பதான் அவர் சுத்தி அவ்வளோ பேர் இருக்காங்களே. நீ இல்லைனா அவன் இல்லைனா இவன், அவங்க இல்லைனா இவங்க. எப்பா, அதனால சார் அப்பப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாரு, அப்புறம் ஜாலியாயிடுவாரு. இவ்வளவு நேரம் ஆகுது, அவனுங்களும் இன்னும் வரல. வருவாங்கடா, அப்பா ஏதோ கடைக்கு வர சொல்லியிருக்காங்க போல. இவன் என்ன அங்க கூட்டிட்டு போயிருந்தானா சரிங்களா? எதுக்கு கிருஷ்ண கூட்டிட்டு போயிருக்கான்னு தெரியல. அப்படியே அவன் கடைக்குள்ள வரமாட்டான், வெளியில தான் நிப்பான். அதுக்கு சார் ஒழுங்கா இருக்கணும். கடையில வேலை செய்யற பொண்ணுங்க கிட்ட போயிட்டு வாலாட்டினா அப்ப பாத்துட்டு சும்மா இருப்பாரா? அக்கா, பேக்ல முந்திரி பழமும் பலாப்பழமும் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச மாம்பழமும் இருக்கு. அதுவும் நார் மாம்பழம். சிபி, என்ன சொல்ற? நிஜமாவே வா? ஆமாக்கா, நீ சரியாவே பேக பாக்கலன்னு நினைக்கிறேன். உனக்கு பிடிச்ச முந்திரி பழம் முன்னாடி இருந்ததும் அதை மட்டும் எடுத்து கழுவி சாப்பிட்டுட்டு டேஸ்டா இருக்குன்னு வந்து சொல்லிட்டேன். உள்ள என்னென்ன இருக்குன்னு பாக்கல. நீ சொல்ற மாதிரிதான். முந்திரி பழம் பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா, அதான் பழத்தை எல்லாத்தையும் எடுத்து கழுவிட்டு ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு உடனே உன்கிட்ட வந்து சொல்ல வந்துட்டேன். ஆமா, எங்க வாங்குனீங்க? சந்தையிலையா? சந்தையிலையா? அக்கா, நம்ம வீட்டு மரத்துல காய்ச்சது. என்ன சொல்ற? அந்த மரத்துலதான் 2.5 வருஷமாவே காய் எதுவும் காய்க்கலையே. 2.5 வருஷமா அந்த மரம் அப்படியேதான் இருக்கு, எந்த காயும் காய்க்கல. ஆனா இப்போ 2.5 வருஷத்துக்கு சேர்த்து நல்ல கொத்து கொத்தா மாங்காய் காய்ச்சிட்டு இருக்கு. அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம் அந்த மரத்தோட பழத்தை சாப்பிட்டமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த மரத்துல பழமே இல்லையே. நல்ல வேலை இந்த வருஷம் காய்ச்சிச்சு. அப்புறம் மாங்காய் கொஞ்சம் இருந்துச்சுல, அது எல்லாத்தையும் அம்மா ஊர்ல எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. அதை உங்களுக்கு அப்புறமா கொடுத்து விடுறேன்னு சொன்னாங்க. சரி சரி சரி, இங்கே இரு. நான் வேற உனக்கு காஃபி போடலான்னு பால் எடுத்து அடுப்புல காய வச்சுட்டு வந்துட்டேன். அது அப்படியே இருக்கு, நான் கவனிக்கவே இல்லை. இப்பதான் ஞாபகம் வருது. நீங்க இரு, நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிக்கா. ஐயோ, நார் மாம்பழம் சொல்லும் போதே நாக்கெல்லாம் எச்சு வருது. அது எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அதுல ஒரு பழத்தை எடுத்து நல்லா கழுவி கட் பண்ணக்கூடாது, அப்படியே சாப்பிடணும். அப்பதான் டேஸ்ட். அக்கா இன்னமும் சின்ன குழந்தை மாதிரியே நடந்துக்கிறாங்க. இவ்வளவு நேரம் என்ன பண்றானுங்க? நான் வந்ததும் போன் பண்ணேன், இதோ வந்துடுறேன்னு சொன்னானுங்க. வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னமும் ஆளுக்கணும். என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. இன்னொரு தடவை போன் பண்ணி பார்ப்போமா? ஒருவேளை அப்பா ஏதாவது வேலை விட்டுட்டாரோ? சரி, ஒரு போனை போடுவோம். அது மட்டும் இல்லாம அக்காவும் மாமாவும் வெளில போறாங்க. இவனுக்கு சீக்கிரமா வந்தானுங்கன்னா ஆதி கூட்டிட்டு வெளியில போலாம். வந்துட்டானுங்களா? இவனுங்களுக்குலாம் வேலையே இல்லையா? எந்நேரமும் இந்த வீட்டை தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கானுங்க. 3 வேலையும் இங்கே திங்கிறது. இவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நான் கூப்பிடுறேன், என்ன பார்த்து அங்காண்ட முடிஞ்சு திருப்புவான். ஏய், நான் ஒன்னும் கிடையாது. என் பேரு சிபி.
சிபின்னு கூப்பிடுங்க. இல்லையா நீங்க கூப்பிடவே தேவையில்ல. ஏய் எனக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் கூப்பிடுவேன். உன் பேரை சொல்லிலாம் கூப்பிடணும்லாம் எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ? வேலை வெட்டி இல்லாம ஒரு குரூப் ஒண்ணு ஆரம்பிச்சு அதுக்கு தலைவனா எப்படி வெட்டியா இருக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடா என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட திமிரா பேசுற? உங்க வீடுதான், யாரும் இல்லைன்னு சொன்னா. ஆனா இங்கதான் எங்க அக்கா இருக்காங்க. சோ இது எங்க அக்கா வீடுதான். எங்க அக்காவை பார்க்க நான் வந்திருக்கேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓ அக்காவா? யாரு? இதோ இந்த வீட்ல இருக்க அவளா? ஆமா அவளுக்கு கூட பிறந்த தம்பி மட்டும் தானே. அதுக்கப்புறம் அவங்க பெரியப்பா பசங்க 2 பசங்க ஒரு பொண்ணு அக்கா அப்புறம் 2 அண்ணன் அவ்வளவுதானே. நீ எப்படி அவளுக்கு தம்பியான? ஒருவேளை உங்க அப்பா? இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான். நான் பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன். என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? ஏன் வீட்டுக்கு வந்து குரல் வசதி ஏன் முன்னாடி பேசுவியா நீ? அப்படிதான் பேசுவேன். வார்த்தைய ஒழுங்கா பேசணும். தேவையில்லாம வார்த்தையை விட்டீங்க, அதுக்கப்புறம் நானும் அதே மாதிரி பேச வேண்டியதா இருக்கும். ஏய் என்ன? அதேதான் நானும் சொல்றேன். என்ன உங்களுக்கு? நான் படுத்து செவனேன்னு தானே இங்க உட்காந்துருக்கேன். உங்ககிட்ட ஏதாவது நான் பேசலனா சொல்லுங்க. இங்க பாரு, ஏன் வீட்டுக்கு இப்படி யார் யாரெல்லாம் அதுவும் ரோட்ல போறவங்களாம் வரதுல எனக்கு பிடிக்கல. நாங்க ஒன்னும் ரோட்ல போறவங்களாம் கிடையாது. மது அக்காவோட தம்பிங்க. ஏன் அக்காவை பாக்குறதுக்கு நாங்க எப்ப வேணா வருவோம். எங்களை இங்க வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல. ஏன் எங்க மாமாவுக்கே இல்ல. எங்க அக்கா சொன்னா மட்டும்தான் இந்த வீட்டு வாசப்படியே நாங்க மிதிக்க மாட்டோம். மத்தபடி இந்த வீட்டுல இருக்கவங்க யார் சொன்னாலும் இங்க எங்களால வராமலாம் இருக்க முடியாது. நாங்க வருவோம் எங்க அக்காவை பார்க்க. வருவீங்கடா வருவீங்க. திறந்த வீட்டுல நாய் புகுந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் கண்ட நேரத்துக்கு வர்றது, 3 வேளை இங்கே சாப்பிடுறது, அப்புறம் இங்கே கடந்து உறங்குறது. என்னமோ இவன் அப்பனுங்க சம்பாரிச்சு கொடுத்த மாதிரி இங்கே டேரா போடலான்னு பாக்குறீங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க எனக்கு சம்பாரிச்சு தரீங்களா இல்ல எங்க அக்காவுக்கு சம்பாரிச்சு தரீங்களா? இல்ல எங்க அக்கா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அவங்க வீட்டுல எங்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. நாங்க எங்க அக்கா வீட்டுல சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம். எப்ப வேணா எங்க அக்கா வீட்டுக்கு வருவோம். எப்ப வேணா எங்க அக்கா வீட்டுல வந்து சாப்பிடுவோம். எங்க அக்கா சம்பாதிக்கிறாங்க, நாங்க சாப்பிடுறோம். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் சம்பாதிக்கிறால அந்த திமிர்ல நீங்க பேச தாண்ட செய்வீங்க. அவளும் அந்த திமிர்ல தான் இந்த வீட்டுல மகாராணி மாதிரி நடந்துட்டு இருக்கா. அவ சொல்றதுதான் சட்டம், அவ சொல்றதுதான் நீங்க எல்லாரும் கேட்கணும். ஆமா, எங்க அக்கா இந்த வீட்டுக்கு மகாராணி தான். அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னடா சும்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனைனா இது எங்க வீடு, ஏன் அப்பா அம்மா வீடு. இங்க வந்து யார் யாரும் மகாராணி மாதிரி ராஜ்யம் பண்ணுவாங்க, நான் ஓரமா போகணுமா? உங்க வீடா? ஏய் இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. இந்த வீட்டுல நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன். ஆனா இந்த வீட்டுக்கு நான் வர ஆரம்பிச்சதுல இருந்து உங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. எனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது தேவையில்லாம எதுக்கு இப்ப என்கிட்ட வந்து வம்பிழுத்துட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் உங்களை பார்க்க வரல, நான் எங்க அக்காவை தான் பார்க்க வந்திருக்கேன். சோ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம போய் உங்க வேலையை பாருங்க. என்னடா மூச்சுக்கு 300 தடவை அக்கா அக்காங்கற? அவன் என்ன உங்க அப்பனுக்கு பிறந்தா? எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறக்கலினாலும் அவங்க எனக்கு அக்கா தான். என் ஃப்ரெண்டோட அக்கா எனக்கும் அக்கா தான். ஸோ வார்த்தைய ஒழுங்கா பேசுங்க. நீங்க வார்த்தையை விட்டா பதிலுக்கு நானும் விடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் கேவலமா இருக்கும். சின்ன பையன் இந்த மாதிரி பேசிட்டான்னு. ஏய் அமைதியா இருக்கணும். தேவையில்லாம பேசப்படாது. கோவம் வருதா உனக்கு? ஆமா எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நாளாவே சந்தேகமா இருக்கு. நீங்க 3 பேரும் தான் அவளை, அதாவது இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஒருவேளை அக்கா அக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே எனக்கு என்னமோ வெளி வார்த்தைக்கு நீங்க எல்லாரும் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள என்னமோ கேவலமான ஒரு உறவுல இருந்திருப்பீங்களோன்னு சந்தேகமா இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு பாசமா யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. என்ன சொன்னீங்க இப்போ? உங்ககிட்ட தான் கேட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? உன் மாமா இந்த வீட்டுக்கு வர்றது எனக்கு பிடிக்கல, அதான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றேன். இது உனக்கு வீடா? ஹேய் இது என் வீடு. பாரேன், அப்போ நான் நினைச்சது உண்மைதான் போல. அதான் உனக்கு ஒண்ணுனதும் அவனுக்கு துடிக்குது. அப்போ வெளி உலகத்துக்கு அக்கா அக்கான்னு ஒரு முகமுடிய போட்டு உள்ள நீங்க எல்லாரும் அவளுக்கு புருஷனாதான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க. ஏய், சிபி என்னடா பண்ற? கைய கீழ இருக்க. அக்கா நீ தலையிடாத. இவங்க என்ன பேசினாங்க தெரியுமா? என்ன வேணா பேசிட்டு போகட்டும். அதுக்குன்னு இப்படி கைய உங்க வருவியா? அவங்க வயசுல பெரியவங்க, ஒரு பொண்ணு.
உங்களுக்கு இதாட நான் சொல்லி கொடுத்தேன். நீ வாயை மூடுறா, நீ எதுவும் பேசாத. கையை கீழே இறக்குன்னு சொல்றேன். அக்கா இவங்க என்ன பேசினாங்கன்னு உனக்கு தெரியாது, இல்லனா நீ இப்படி பேச மாட்ட. நான் தான் சொல்றேன்லடா, அவங்க என்ன வேணா பேசிட்டு போகட்டும். கையை கீழே இறக்குன்னு சொல்றேன். நான் இது உங்களுக்கு சொல்லி தரவே இல்லை. உனக்கு எவ்வளவு கோவமா இருந்தாலும் ஒரு பொண்ணை கை நீட்டுறது ரொம்ப பெரிய தப்பு. என்ன ஆம்பளத்தனத்தை காட்டுறியா? கையை கீழே இறக்குங்கிற. நீ பேசுனதுக்கு என் அக்கா வல்ல நீ தப்பிச்ச, இல்லன்னு வச்சுக்கிய உன்னை இதே இடத்துல. கையை கீழே இறக்குடான்னு சொன்னேன். அதி வாயை மூடுன்னு சொல்றல. ஆதி நீ எதுவும் பேசக்கூடாது, அமைதியா இரு, இல்ல நீ வெளில போ. அம்மா என்ன திட்டலாம் இல்ல. என்னடி தம்பிங்கிற பேர்ல எவனைய கூட்டு வந்து என்ன மிரட்டுறியா? அதுவும் அவன் அடிக்க வரான். என்ன தம்பிங்கிற பேர்லையா? அவன் தம்பிங்கிற பேர்லலாம் இங்க வரல. அவன் என்னோட தம்பி. அவன் மட்டும் இல்ல, கிருஷ்ணாவும் சிபியும் என்னோட தம்பி. கதிர் எப்படியோ அதே மாதிரி தான் அவனுங்க ரெண்டு பேருமே. என்னதான் அவனுங்க ரெண்டு பேரும் என் கூட பிறக்கலனாலும் அவனுங்க ரெண்டு பேரும் என்னோட தம்பிங்க தான். கதிருக்கு எந்த அளவுக்கு அக்காங்கிற உரிமை இருக்கோ அதே அளவுக்கு அவனுங்க ரெண்டு பேத்துக்கும் இருக்கு. அவன் எப்படி இந்த வீட்டுக்கு என்ன பார்க்க வரானோ அதே அளவுக்கு இவனுங்களுக்கும் உரிமை இருக்கு. இவனுங்க வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. என்ன திமுறா பேசுற? நான் யாருன்னு தெரியல உனக்கு? ஓ நல்லாவே தெரியுமே. என் புருஷனோட அத்தை, என் மாமனாரோட தங்கச்சி, என் மாமியாருக்கு நாத்தனார், புவனாவோட அம்மா வளர்மதி. எனக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ணு வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு திமுறாவ பேசுற? இந்த வீட்டுக்கு என் பொண்ணு தாண்டி மகாராணி மாதிரி வாழ வேண்டியது. ஆனா நீ தட்டி பறிச்சுக்கிட்டல. எனக்கு நல்லாவே தெரியும் உங்க மண்டைக்குள்ள இன்னமும் அந்த எண்ணெய் இருக்குன்னு. அதனால தானே என்னை கஷ்டப்படுத்துறங்கிற பேர்ல சில்லற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சமைச்சனா அதுல நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு உப்பள்ளி கொட்டுறது, மிளகாத்தூள் அள்ளி கொட்டுறது, அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் தூட்டி தொடச்சனா அதை திரும்பியும் அழுக்காக்குறது, வெட்டியா உக்காந்துக்கிட்டு என்ன கூப்பிட்டு அந்த வேலை செய் இந்த வேலை செய், இதை பண்ண அதை பண்ணுன்னு குடைச்சல் மேல குடைச்சல் கொடுத்துக்கிட்டு என்ன எனக்கெல்லாம் நீங்க வேணும்னு பண்றீங்கன்னு தெரியாமல இருந்துச்சு. ஓ அப்ப நான் உன்னை கொடுமைப்படுத்துறேன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சியும் பண்ணிருக்க. ஓ இதுக்கு பேர் தான் கொடுமைப்படுத்துறதா? ஆனா ரொம்ப நல்லாவே கொடுமைப்படுத்துறீங்க. இங்க பாருங்க, இத்தனை நாளா நீங்க இந்த மாதிரி பண்ணதுக்கெல்லாம் நான் ஏன் அமைதியா எதுவும் சொல்லாம நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் தெரியுமா? அதுக்கு காரணம் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு புவனா. புவனாவுக்காக மட்டும்தான் நான் அமைதியா இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு அம்மாவா தான் பொண்ணை என் அண்ணன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் நியாயமான விஷயம்தான். ஆனா ரெண்டு பேத்துக்குமே பிடிக்காத போது அவங்க ரெண்டு பேரையும் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அதுலயும் அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருந்தும் தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஏய் ஆமாடி, நான் நினைச்சது உண்மைதான். என் பொண்ணை என் அண்ணன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டில் என் பொண்ணை மகாராணி மாதிரி வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என் பொண்ணோட வாழ்க்கையை நீ தட்டி பறிச்சுட்ட. அதுக்கு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். உனக்கு இன்னும் இந்த வளர்மதி யாருன்னு தெரியல. ஹோ நல்லாவே தெரியுமே. நீங்க யாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். உங்களால தான் என் புருஷனை 5 வருஷமா பிரிஞ்சு நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கும் வேதனையை கொடுத்து அவளுக்கும் கஷ்டத்தை கொடுத்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். உங்களால தான் என் பையன் அப்பா பாசத்துக்கு ஏங்கி, அதுவும் வெளியில கூட சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளே பாசத்தை ஏங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டான். உங்களால தான் ஏன் அப்பா அம்மா கூட இல்லாம நான் பிரிஞ்சு ஏதோ ஒரு மூலையில கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். எல்லாம் உங்களால தான். உங்களால மட்டும்தான். நீங்க தான் அதுக்கு காரணம். என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிங்களா? அன்னைக்கு நடந்தது எனக்கு எல்லாமே தெரியும். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டு வாசல்ல வந்து நான் நின்னேன். அப்ப நீங்க மட்டும் இந்த வீட்டுல இல்லாம அத்தையும் மாமாவும் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா நானும் என் புருஷனும் 5 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கவே மாட்டோம். என் பிள்ளையும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டான். உங்களாலதான் நீங்க பண்ண கேவலமான வேலை, உங்க மனசுல இருந்த கேவலமான எண்ணத்தாலதான் 5 வருஷம் என் புருஷனை பிரிஞ்சு நானும் கஷ்டப்பட்டு அவரும் கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம். என்ன எனக்கு எல்லாமே தெரியாதுன்னு நினைச்சிங்களா? உங்க சுயரூபத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுல இருந்து நான் ஓடி போனேன். நான் நினைக்கல ஒரு பொண்ணா இருந்துக்கிட்டு இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தை வச்சுக்கிட்டு அதை பண்ணணும்னு நினைச்சிங்கன்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லை. அக்கா நீ என்ன சொல்ற? 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்தப்போ இவங்க இல்லாம அத்தையும் மாமா இருந்திருந்தா நீ இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்திருப்பியா? அப்போ நீ மாமாவை விட்டு 5 வருஷம் தனியா வாழ்ந்ததுக்கு காரணம் நீ சொன்ன காரணம் இல்லையா? அப்போ அதுக்கு இவங்க தான் காரணமா? இவங்க என்ன பண்ணாங்க? சொல்லுக்கா, அப்போ இவங்க என்ன பண்ணாங்க? இவங்களாலதான் நீ 5 வருஷம் மாமா விட்டு தனியா இருந்தியா? அது 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 ஒண்ணும் இல்ல. ஏதோ கோவத்துல பேசிட்டேன். கோவத்துல பேசுன மாதிரி தெரியலையே. அக்கா மாமா அடிக்கடி எங்ககிட்ட கேட்டுட்டு தான் இருக்காரு. உங்க அக்காவை நான் மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன் தான். ஆனா இன்னமும் உங்க அக்கா ஒரு விஷயம் என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கா.
அவ சொல்ற காரணம் எனக்கு சத்தியமா ஏத்துக்கவே முடியல. ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த காரணம் இவங்க தானா? ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? அக்கா தயவு செஞ்சு சொல்லு. அதான் உன் தொம்பி கேக்குறாள, சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்க ஏதோ கோவத்தில் பேசுகிறாங்க. மாமாவை இவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாங்க. அது இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு கோவம். அதான் சின்ன சின்னதாக எனக்கு கொடுமைப்படுத்துறேன்னு வேலையாக விட்டுட்டு இருப்பாங்க. நான் அதை தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. இல்லக்கா, நீ ரொம்ப மழுப்பி பேசுற. என்னமோ இருக்கு. நீ என்னன்னு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் கிளம்புறேன். என்னமோ இருக்கு. அக்கா அக்கா இப்ப என்னமோ சொல்ல வந்தாங்கல்ல. ஷோ, நான் எதுக்கும் நடுவுல பேசலன்னு தெரியல. இல்லனா கண்டிப்பா என்ன நடந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்லும் போது இவங்க தான் ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அக்கா அக்கா இத்தனை வருஷம் மாமா விட்டு அதுவும் தூரமா அவரை பார்க்கவே கூடாதுன்னு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அக்கா இவளும் விடக்கூடாது. என்ன இதுன்னு கேட்டே ஆகணும். அக்கா 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 நில்லுக்கா. உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். உள்ள என்னதுக்காக அப்படி சொன்னேன்? நான் எதுவும் சொல்லலை. அக்கா நான் நல்ல தெளிவா கேட்டேன். அவங்களாலதான் உனக்கு ஏதோ பிரச்சனை. அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஆனா என்னன்னு தான் தெரியல. தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுக்கா. சிபி, நான் தான் சொல்றேன்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அக்கா நான் கடைசியே கேக்குறேன். இப்ப மட்டும் நீ சொல்லலன்னு வச்சுக்கிய, நான் உடனே கதிர்க்கும் கிருஷுக்கு மட்டும் போன் பண்ண மாட்டேன், மாமாவுக்கும் போன் பண்ணி சொல்லிடுவேன். சிபி, அக்கா என் மேல நீ கோவப்பட்டாலும் பரவாயில்ல, என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. என்னடா, என்ன உண்மையை சொல்ல? 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு நீ வந்தப்போ அவங்க மட்டும் இல்லாம அத்தையும் மாமா மட்டும் இருந்திருந்தா நீயும் மாமாவும் சந்தோஷமா வாழ்ந்திருப்பீங்கன்னு இதுக்காக சொன்னேன். அப்போ அவங்க உன்கிட்ட என்னமோ சொல்லியிருக்காங்க. அதனால தானே நீ இங்க இருந்து கிளம்பி வந்துட்ட. அதுக்கப்புறம் மாமாவையும் பார்க்காம தனியா வாழ்ந்துட்டு இருந்த. மாமாவே உன்னை கண்டுபிடிச்சதால தானே நீ திரும்பவும் இங்க வந்த. இல்லனா இப்ப வரைக்கும் நீ வந்திருக்க மாட்டலக்கா. அப்போ அவங்க உன்கிட்ட என்ன சொன்னாங்க? எதனால நீ பயந்து போன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நான் தான் சொல்றேன்ல, அப்புறம் என்னத்துக்கு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க? அப்படியாக்கா? சரிக்கா, நாங்கிறதால தானே நீ சொல்ல மாட்டேங்கிற. இதுவே கதிர் இருந்திருந்தா சொல்லியிருப்பல. ஏன்னா அவன் உன்னோட கூட பிறந்த தம்பி இல்ல. நானா யாரோ தானே. அவங்க சொன்னது கரெக்டு தான்க்கா. நான் ரோட்ல போறவன். நான் போய் கேட்டா நீ எப்படிக்கா சொல்லுவ? டேய், அடிச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? என்னைக்காவது உங்களை நான் தனியா பிரிச்சு பாத்திருக்கேனாடா? இதனால் வரைக்கும் நீ தனியா எங்களை பிரிச்சு பார்த்ததே இல்லக்கா. ஆனா இப்போ என்ன பிரிச்சு பார்த்துட்டல. இதுவே கதிர் கேட்டிருந்தா கண்டிப்பா சொல்லியிருப்ப. நாங்கிறதால தானே சொல்ல மாட்டேங்கிற. பரவாயில்லக்கா. ஆனா நான் எப்பயுமே உன்னை என் கூட பிறந்த அக்காவை தான் பார்த்துட்டு இருக்கேன். டே சிபி, வார்த்தைக்கு வார்த்தை அப்படி சொல்லாதடா. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒரு நாளைக்கு உங்களை நான் தனியா பிரிச்சு பார்த்ததே கிடையாது. கதர் என்னதான் என் கூட பிறந்தவனா இருந்தாலும் என்னைக்கு நீங்க எல்லாரும் ஒன்னா ஒரு ஃப்ரெண்டா எப்போ ஒற்றுமையா இருக்க ஆரம்பிச்சிங்களோ அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் நீங்க 3 பேரும் எனக்கு ஒண்ணு தான்டா. நான் உங்க 3 பேரையும் பிரிச்சு பார்த்ததே இல்ல. இப்படிலாம் திரும்பவும் சொல்லாதடா, எனக்கு கஷ்டமா இருக்கு. அதேதாக்கா நானும் சொல்றேன். அக்கா உன் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்திருக்கு. உன்னோட வாழ்க்கையை சரி பண்றதுக்கு நாங்க 3 பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? உன்கிட்ட கேட்கறப்பல நீ எதுவும் வாய் திறந்து சொல்ல மாட்ட. ஆனா எங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ எஃபோர்ட் போட்டோம். ஏதோ உன் வாழ்க்கையை சரி பண்ணிட்டோன்னு நாங்க நிம்மதியா இருக்கோம். ஆனா இன்னும் இல்ல. உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும் போது இப்படிக்கா அமைதியா இருக்க சொல்ற? இல்லடா, என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பொய் சொல்லாதக்கா. இங்க பாரு, நீ எங்க கிட்ட போய் சொல்லி சமாளிக்கலாம். ஆனா மாமா கிட்ட கண்டிப்பா முடியாது. அவர் எங்க கிட்ட வந்து கேக்குறாருக்கா, உங்க அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனையா, உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலான்னு. அது அது அக்கா சமாளிக்கிறேன்னு மட்டும் நினைக்காத. தயவு செஞ்சு சொல்ல. சிபி, இப்ப அந்த விஷயத்த நினைச்சா கூட எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? கோவம் வரும். அதே சமயம் என்னோட கை கால்லாம் நடுங்கும். அவ்வளோ பயம் வரும். அக்கா நீ என்ன சொல்ற? அப்படி பயப்படுற அளவுக்கு என்னதான் நடந்தது? சிபி, அக்காவோட வாழ்க்கையில நடந்தது கண்டிப்பா எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா உங்க மாமா கிட்ட நீங்க கேட்டு எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. எனக்கு அது நல்லாவே தெரியும். தெரியும்க்கா, தெரியும். மாமா சொல்லியிருக்காரு நீங்க 2 பேரும் லவ் பண்ணது, அதுக்கப்புறம் எந்த சுச்சுவேஷன்ல கல்யாணம் பண்ணீங்க, எல்லாமே தெரியும்க்கா. ஆமாம், உங்கள் மாமாவுக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை. அதனால் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாரு. ட்ரைனிங் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள், அதாவது ட்ரைனிங் போகிறதுக்கு முன்னாடி நாள், எனக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன்னு சந்தேகமாக இருந்துச்சு. அதனால் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு வந்தேன். ஹாஸ்பிட்டலில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அது அவர்கிட்ட சொல்லலான்னு ஆசையாக வந்தேன். ஆனால் என்னால் அன்றைக்கி அவர்கிட்ட சொல்ல முடியலை. சரி, ட்ரைனிங் முடிஞ்சதும் வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் காத்துட்டு இருந்தேன். ஆனால் எப்படியாவது அவர்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் என்னால் அன்றைக்கி சொல்ல முடியலை. சரி,
ட்ரைனிங் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலான்னு பொறுமையாக இருந்தேன். என்னதான் நான் பொறுமையாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம். ஏன்னா நான் தெரியாமல், அதுவும் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் நான் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருந்தேன். வீட்டில் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. பயத்தோடையே இருந்தேன். எப்படா இவர் ட்ரைனிங் முடிஞ்சிட்டு வருவார், இவர்கிட்ட பேசி வீட்டில் வந்து பேச சொல்லலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் அப்பா வந்து, உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், நாளைக்கு அவங்க உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்பா கிட்ட எப்படி பேசுறது? அப்பா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு என்னால் எப்படி சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாமல் உனக்கு தெரியும்ல, அப்பாவுக்கும் மாமா, அதான் உங்கள் மாமாவோட அப்பாவுக்கும் சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒரு சண்டை. அது வரை எனக்கு பயமாகவே இருந்தது. என்னதான் அப்பா உங்கள் மாமா வீட்டுக்கு வரதெல்லாம் எதுவும் கண்டுக்காம வாப்பான்னு சொல்லி பாசமாக கூப்பிட்டாலும் மாமா மேலே அப்பாவுக்கு கோவம் இன்னமும் இருக்குதான் எனக்கு. அதனாலேயே அவர்கிட்ட உங்கள் மாமா பற்றி சொல்கிறதுக்கு பயம். சரி, அவர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆகும், அதனால் நம்ம போய் அத்தைக்கிட்டேயும் மாமா கிட்ட கூட இல்லை அத்தைக்கிட்டையாவது பேசலாம், நம்மளை புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனால் அந்த வீட்டுக்கு நான் ஏன் அன்னைக்கு வந்தேன்னு இந்த வீட்டை விட்டு ஓடும்போது தாண்டா எனக்கு தெரிஞ்சுது. அக்கா அக்கா அழாதக்கா. முடியலடா, அதை பற்றி நினைக்கும் போதெல்லாம் இன்னமும் எனக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ பயம் இருக்கு. அக்கா, அப்படி அவங்க என்னதாக்கா உங்ககிட்ட சொன்னாங்க? உன்னை மாமா கூட சேர விட மாட்டேன்னு சொன்னாங்களா? என் பொண்ணதான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், நீ இந்த வீட்டுக்கு வர முடியாது, வந்தினா உங்க அப்பா கிட்ட சொல்லுவேன்னு சொல்லி பயமுறுத்துனாங்களா? அப்படி சொல்லியிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன்டா. சரி, இவங்க மூலயமாவது வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியட்டும், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்தேன். ஆனால் நான் நினைச்சதுக்கு மாறாதாண்டா இங்கே நடந்தது. புரியலக்கா. அத்தையை பார்த்து பேசலான்னு தான் வந்தேன். ஆனால் வீட்டில் அன்னைக்கு யாருமே இல்லை, வளர்மதி சித்தி மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க என்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன்னா, அதாவது அண்ணனோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா இவங்க எல்லாருமே வீட்டில் இருக்கவங்களாம் வருவாங்கல்ல, அப்படி நிறைய தடவை ஃபங்க்ஷனில் என்னை பார்த்து பேசியிருக்காங்க. என்கிட்ட பாசமாக தான் நடந்துப்பாங்க. நானும் அவங்கள அம்மா மாதிரி நினச்சிதான், சரி அத்தை இல்லை இவங்ககிட்டையாவது சொல்லலாம், நம்ம நிலைமையை சொல்லி புரிய வைக்கலாம், இவங்க அத்தைக்கிட்ட சொல்லி பேசுவாங்க அப்படின்னு நினச்சிதான் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், வீட்டில் எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் பேச சொல்கிறீங்களா அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னேன். ஆரம்பத்தில் ஒரு மாதிரி ஷாக் ஆனாங்க. அதுக்கப்புறம் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினச்சேன். எனக்கு ஆறுதலாக சொன்னாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் என்னோட அண்ணா அன்னைக்கிட்ட பேசி நான் உன் வீட்டுக்கு வந்து பேச சொல்கிறேன், நீ எனக்கு பொண்ணு மாதிரி தான் அப்படின்லாம் பேசினாங்க. ஒரு நிமிஷம் நான் எல்லாத்தையும் நம்பிட்டேன்டா. ஆனால் அவங்க அன்னைக்கு பேசினதை கேட்டதுக்கப்புறம் தான் ஒன்று தோணுச்சு. கட்டின புருஷன்கிட்டயே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லவே இல்லை, ஆனால் இவங்கள நம்பி நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு அவங்க பேசினதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. என்னக்கா பேசுனாங்க? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்னு அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க எனக்கு ஆறுதலாக பேசினாங்க. அதுக்கப்புறம் நீ ரொம்ப டயர்டாக இருக்க, இரு நான் உனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைனா ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி கிச்சனுக்கு போயிட்டாங்க. ரொம்ப நேரம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் யாரோ காலிங் பெல் அடித்தாங்களா, யாருன்னு கேட்டேன், ஏதோ கொரியர் வந்திருக்குன்னு சொன்னாங்க. சரி இவங்களை கூப்பிடலான்னு கிச்சனுக்கு போனேன். அங்கே ஒருத்தவங்க கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க. என்னக்கா பேசிட்டு இருந்தாங்க? வளர்மதி, நீ என்ன சொல்ற? நீ உண்மையதான் சொல்றியா? ஆமா, தோ வீட்ல வந்து உட்காந்துருக்கா. நல்ல வேலை, வீட்ல யாரும் இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். என்கிட்ட சொன்ன விஷயத்த என் அண்ணிக்கிட்ட மட்டும் சொல்லியிருந்தா அவ்வளவுதான், நான் நினைச்சது நடக்கவே நடக்காது. ஆனா வளர்மதி, அந்த பொண்ணு உன் அண்ணன் பையனை காதலிக்க மட்டும் செய்யல, கல்யாணமும் பண்ணியிருக்கான். இப்போ அந்த பொண்ணு கர்ப்பமா வேற இருக்கான்னு சொல்ற. இதுக்கு மேலேயும் உன் அண்ணன் பையனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஏன் நினைக்கிற? மாதவி, என்ன பேசிட்டு இருக்க? இந்த ஒட்டுமொத்த சொத்தும், அதுவும் என் அண்ணனோட ஒட்டுமொத்த சொத்தும் என் அண்ணன் பிள்ளைக்கு தான் சேரும். அண்ணனியாக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, அவளுக்கு இந்த சொத்துல இருந்து ஏதோ கொஞ்சம் போகும். ஆனா ஒட்டுமொத்த சொத்தும் என் அண்ணன் பையனு ராகவுக்கு தானே. அப்படி இருக்கும்போது என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் பொண்ணு இந்த வீட்டில் ராணி மாதிரி வாழ்வா. அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமா, யாருக்கும் எதுக்கும் பயப்படாம, எந்த ஒரு தயக்கமும் இல்லாம ராணி மாதிரி நானும் வாழ்வேன். ஆனா இப்போ வந்து இவ என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. வளர்மதி, நீ அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது கோவமா பேசியா? அவ சொன்னதும் உள்ளுக்குள்ள கோவம் வந்துச்சுதான். அப்பவே யோசிச்சேன், கோவமா அவ முன்னாடி பேசணும், அவ்வளவுதான், காரியமே கெட்டு போயிடும். என்கிட்ட சொன்ன விஷயம் என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். இதுக்கப்புறம் யாருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. எப்படி தெரியாம இருக்கும்? அதுக்குதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்ன இவங்க என்னென்னமோ பேசுறாங்க. இவ சொல்றத நம்புவேன்னு நினைக்கிறியா என்ன? அது மட்டும் இல்லாம ராகவ் அவங்க அண்ணன் கூட தானே ஃப்ரெண்டா இருக்கான். அப்பப்ப வீட்டுக்கு போறது வரது இந்த மாதிரி எல்லாம் இருக்கான் தான். அதுக்குன்னு இவங்க 2 பேர் காதலிச்சாங்க, கல்யாணம் பண்ணாங்க, கர்ப்பமா இருக்குன்னு வந்து நின்னா நான் நம்பணுமா? என்னாலலாம் நம்ப முடியாது. அது மட்டும் இல்லாம
2 வீட்டுக்கும், அதாவது இவனுங்களாம் ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கானுங்க. ஆனா ஒரு நாள் கூட அந்த வீட்ல இருக்க பொண்ணுங்க கிட்ட யாரும் இவனுங்க இந்த மாதிரிலாம் பேசினது கிடையாது. அப்படி இருக்கும்போது என் அண்ணன் பையன் மட்டும் இவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணி கர்ப்பமாக்கியிருப்பானா? எல்லாம் பணம். பெரிய வசதியான குடும்பம்ல. அது மட்டும் இல்லாம போலீஸ் ஆக போறான். அதான் அப்படியே வளைச்சு போடலாம்னு நினைக்கிறா. உங்களை என் அம்மா மாதிரி நினச்சி தானே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேன். என் அம்மா கிட்ட கூட சொல்லலை, ஏன் சம்மந்தப்பட்ட ராகவ் கிட்ட கூட சொல்லலை. ஆனால் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அப்போ உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். ஆனால் என்ன இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க. ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ நினைக்கிறியா உன் அண்ணன் பையன் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டானே? சரி பண்ணியிருப்பான். சரி பண்ணிட்டானே வச்சுக்கோ. அதுக்காகலாம் இவளுக்காகலாம் ஏன் பொண்ணு வாழ்க்கையும் ஏன் ஆசையும் நான் குழி தோண்டி புதைக்க முடியாது. சரி இப்போ என்ன சொல்ல வர? அந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி எதுவும் விஷயத்த சொல்லக்கூடாது அப்படி இப்படி மிரட்ட போறியா என்ன? அப்படிலாம் மிரட்டினாலாம் சரிப்பட்டு வராது. திரும்பவும் அந்த குழந்தைய பெற்று எடுத்துட்டு வந்து இந்த குழந்தைக்கு சொந்தம் இவர் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாருன்னா எங்க அண்ணியும் எங்க அண்ணனும் ஏத்துப்பாங்க. அது எனக்கு பிரச்சனை ஆகிடும். சரி இப்போ என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்றும் புரியல, தெளிவா சொல்லு. ஒன்றும் இல்லை, வெளியில ஹாலில் தான் இருக்கா. அவளுக்கு தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்தேன். நீ என்ன பண்ற? எப்படியும் 1 மாசம் 2 மாசம் ஆயிருக்குமா? அவ்வளோலாம் ஆயிருக்காது, பார்த்தா அப்படிதான் தெரியுது. நீ என்ன பண்ற? எனக்கு அபார்ஷன் பண்றதுக்கு மாத்திரை மட்டும் வாங்கி எனக்கு கொடுத்து அனுப்பிச்சு விடு. நான் அவளை எப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி கொஞ்சம் நேரம் இங்க இருக்க வைக்கிறேன். எனக்கு வந்ததும் ஜூஸு அப்படி இல்லைன்னா திரும்பவும் தண்ணி எதுலையாவது கலந்து அவளுக்கு கொடுத்துட்றேன். அப்புறம் குழந்தை வயித்துல இருக்காது, அபார்ஷன் ஆயிடும். அதுக்கப்புறம் அவள் யார்கிட்ட என்ன சொன்னாலும் யாராவது நம்ப போறாங்களா என்ன? வேர்மதி நீ என்ன சொல்ற? நான் சொல்றதை மட்டும் பண்ணு. இங்க பாரு, மாத்திரை வாங்கி கொடுத்து விடு. ஆனா உள்ள வர வேண்டாம். வெளியில நின்று எனக்கு கால் பண்ண சொல்லு, நான் வந்து வெளியில வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜூஸு தண்ணி எதுலையாவது கலந்து கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் அவளுக்கு அபார்ஷன் ஆயிடும். அதுக்கப்புறம் இவ எப்படி கத்துனாலும் என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்க போறதில்ல. அவ சொல்லும் போதே சொன்னா, இந்த விஷயம் எனக்கு அப்புறம் உங்களுக்கு தான் தெரியும், ராகவ் கிட்ட கூட சொல்லலைன்னு. ஸோ இவ ராகவ் கிட்ட சொன்னாலும் நம்புறதுக்கு இவகிட்ட தான் எந்த ஒரு ஆதாரமும் இல்லையே. அப்படி இருக்கும்போது எப்படி நம்புவான்? அதனால நீ மாத்திரை வாங்கி கொடுத்தா மட்டும் போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எப்படியாவது இவளை நான் அந்த ஜூஸை குடிக்க வச்சிடணும். அப்படின்னா தான் என் பொண்ணு நான் நினச்ச மாதிரி நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த வீட்டில் நாங்கள் 2 பேரும் மகாராணி மாதிரி வாழ முடியும். அதில் நடுவில் எவ வந்தாலும் நான் அவளை சும்மாவே விட மாட்டேன். என் குழந்தை தாய்மை வாழ்யேன தூய செந்தமி ஆரிராரோ ஆராரோ. என் அம்மா இடத்துல உங்களை வச்சு என் அம்மா கிட்ட சொல்லாததை கூட உங்ககிட்ட வந்து சொன்ன பார்த்தீங்களா? என்ன சொல்லணும்? நான் இங்கே வந்தது ரொம்ப பெரிய தப்பு. என்ன நடந்திருந்தாலும் நான் என் வீட்டிலேயே பிரச்சனையை சரி பண்ணியிருந்துருக்கணும். இங்கே தேடி வந்தல்ல, எனக்கு இது வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். நல்ல வேலை வீட்டுக்கு யாரோ எதையோ கொடுக்க வந்தாங்க, அதுக்காக உங்களை கூப்பிட வந்தேன். நான் மட்டும் இங்கே வராமல் இருந்திருந்தா, நீங்கள் பேசுகிறத கேட்காம இருந்திருந்தா, நீங்கள் கொடுத்ததை நான் குடிச்சிருந்திருப்பேன். என் குழந்தையும் என்னை விட்டு போயிருந்திருக்கும். என் காதலையும் என் குழந்தையும் அழிக்க நினச்சிட்டீங்கல்ல. உங்களுக்கு ஒரு நாள் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு நான் இங்கே இருந்தால் சரி வராது. கிளம்பணும் மது, கிளம்பு. இதுக்கப்புறம் நீங்கள் வரவே கூடாது. ராகவ் வந்ததும் அவர்கிட்ட அப்புறமா பேசிக்கலாம். நீங்கள் இருக்காத, கிளம்பு. இல்லைன்னா உன் குழந்தைக்கு ஆபத்தாயிடும். இதான நடந்துச்சு, போதுமா? 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் மாமாவை நான் முதல்ல ஸ்கூலில் தான் பார்த்தேன். பார்த்ததும் ஓடி போய் கட்டிப்பிடிச்சு, ராகவங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நமக்கு ஒரு குழந்தை இருக்கான், ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு அவர்கிட்ட ஆசையாக சொல்லணும்னு அவ்வளோ ஆசை. ஆனால் ஒரு நிமிஷம் இவங்களை பார்த்து பயந்து தான் அன்னைக்கு நான் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். ஆனால் உங்கள் மாமா என்னை கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ கூட கண்டுபிடிச்சி என்கிட்ட பேசினப்போ கூட என்னை அப்படியே கூட்டிகிட்டு போக மாட்டாரா, என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம கூட்டிகிட்டு போக மாட்டாரான்னு உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஏக்கம், அவ்வளோ ஆசை. ஆனாலும் பயம். ஆதி தான் அவரோட குழந்தைன்னு தெரிஞ்சதும் அதுக்கப்புறம் என்ன அங்கே கூப்பிட்டாரு. அப்போ கூட நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு காரணமும் பயம்தான். எங்கே இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு அந்த பயம்தான். அப்போ ஏற்பட்ட பயம் அவங்க மேலே எனக்கு இன்னமும் இந்த ஒரு காரணத்தால இருக்கு. அதனால தான் இது நாள் வரைக்கும் அவங்க என்ன பண்ணாலும் நான் கண்டுக்காம, அவங்க கிட்ட எதுவும் பேசாம, இந்த மாதிரி அவங்க பண்ணதை எனக்கு தெரியும் அப்படின்னு காட்டிக்காம இத்தனை நாள் இருந்தேன். அக்காவை மனசுக்குள்ள இவ்வளவு வலிய சுமந்துட்டு இருக்கியா? இவங்க ஆனா நீ திரும்பவும் மாமாவை பார்த்து பேசியிருக்கலாம்ல. அவரு ட்ரைனிங் முடிஞ்சதும் வந்திருப்பாருல்ல, அப்ப நீ பேசியிருக்க வேண்டியதானக்கா? அது எப்படிடா? அது எப்படி? மனசு ஃபுல்லாக அவரை வச்சுக்கிட்டு, அவரை காதலிச்சு, அவர் கையால் தாலி வாங்கி என் கழுத்தில் சுமந்துக்கிட்டு, அவரோட குழந்தைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு அவருக்காக நான் காத்துட்டு இருந்தேன். அதே சமயம் அப்பா ஒரு பக்கம் எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு அவ்வளோ சந்தோஷமா இருந்தாரு. அவர்கிட்டையும் என்னால் எதுவும் பேச முடியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்ன பண்ணுறது, யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தேன்.
திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி அவர் வந்துட்டாரு, ட்ரைனிங் முடிஞ்சு போஸ்டிங்கோட வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவரை பார்க்கறதுக்காக. அதான் அன்னைக்கு அவருக்கு ஃபங்க்ஷன் நடந்துச்சு, அப்போ போயிருந்தேன். அப்போ கூட இவங்க வந்து வந்து நல்லவங்க மாதிரி அப்போ பேசினாங்க. என்ன மது, அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு சொல்லாமல் போயிட்டேன். உன்னை ரொம்ப நேரம் தேடின தெரியுமா, நீ வருவன்னு வெயிட் பண்ண, ஆனால் நீ வரவே இல்லை. நீ வந்துட்டு போனதுக்கப்புறம் அண்ணி வந்தாங்க, அவங்க கிட்ட சொன்னேன் அப்படின்னு. ஆனால் அவங்க சொல்லவே இல்லைன்னு அவங்க பேசும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க, என் அண்ணன் பையன் ராகவுக்கும் என் பொண்ணு புவனாவுக்கும் இப்போ எல்லாரும் முன்னாடியும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு அலௌன்ஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல நீ இருக்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சும் ஆனாலும் அன்னைக்கு அவங்க பேசினதை நான் கேட்டுட்டேன்னு அவங்களுக்கு நான் கொஞ்சம் கூட காட்டிக்கல, தெரியாத மாதிரி தான் இருந்தேன். அப்போ கூட ஏதாவது சாப்பிட்றியான்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க பாரு, அப்போ வந்துச்சு திரும்பவும் பயம். திரும்பவும் அதில் ஏதாவது கலந்து கொடுத்து என் குழந்தைய கொன்றுவாங்களோன்னு அந்த இடத்துல கிளம்பலான்னு பார்த்தேன். அவங்க சொன்ன மாதிரியே மாமா, உங்கள் மாமா ராகவுக்கும் புவனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு எல்லாரும் முன்னாடியும் சொன்னார். அது கேட்டதும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவங்க நினைச்சது நடத்த போறாங்க அப்படின்னு எனக்கு அப்போ புரிஞ்சுது. சரின்ட்டு கிளம்பி வந்துட்டேன். அப்போதைக்கு எனக்கு யாருமே கண்ணுக்கு தெரியலடா, குழந்தை மட்டும்தான், ஆதி மட்டும்தான் தெரிஞ்சான். எனக்கு அவனை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணம் மட்டும், அதனால தான் வந்துட்டேன். அப்புறம் கதர் சொல்லியிருப்பான்ல, அதுக்கப்புறம் வீட்டில் பிரச்சனை, அப்பா வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டாரு. நானும் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். பாண்டிச்சேரியில் போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இவனை வயிற்றுல இருக்கும்போதே பத்திரமா பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயமும் தெரியும்ல. அக்கா அக்கா எப்படிக்கா உன்னால மட்டும் எப்படிக்கா இவ்வளவு வழியை தாங்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வெளியில சிரிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்க? பழகிடுச்சுடா. ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருந்துச்சு, 5 வருஷம் பழகிடுச்சு. ஆனா அக்கா நீ இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்ல வேண்டியதானே, ஏன் இன்னமும் சொல்லாம இருக்க? சொல்லி சொல்லி என்ன பண்ணுறது? நான் சொன்ன உங்கள் மாமா என்ன பண்ணுவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க, பத்தாததுக்கு உங்கள் மாமா போலீஸ் வேற. என்ன பண்ணுவாருன்னு உனக்கே தெரியும்ல. அப்படி இருக்கும்போது சொல்லி எதுக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை? அதான் அதுலேயும் புவனா ரொம்ப நல்ல பொண்ணு. ஏற்கனவே அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அவங்களும் சரியாக புவனாக்கிட்ட பேசுறதில்ல, என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு கேட்கறதில்ல. பாசமாக கூட அந்த பொண்ணும் உள்ளுக்குள்ளே ஒரு ஏக்கத்தில் தான் இருக்கா. இதில் நான் சொல்ல போய் அவங்க அம்மாவையும் பொண்ணையும் பிரிச்ச பாவம் எனக்கு வேண்டாம். ஏற்கனவே அப்பாவையும் பையனையும் பிரித்து வச்சுருந்தேன், இப்போ அம்மாவையும் பொண்ணையும் பிரித்து வைக்கணுமா? அதனால தான் விட்டுட்டேன். நீ விட்டுட்டக்கா, ஆனா நாங்க விட மாட்டோம். இவனுங்க இன்னும் வரல, வந்ததும் பாரு அவங்கள நான் என்ன பண்றேன்னு. வேணாண்டா, இங்கே பாரு, நீ கேட்டேன்னு தான் நான் சொன்னேன். இங்கே பாரு, இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. எனக்கு அப்புறம் உனக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. கதிர், கிரிஷ், அதுக்கப்புறம் மாமா கிட்டையும் சொல்லக்கூடாது. இல்லக்கா இதை அப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு அவங்க என்னென்ன பேச்சு பேசுனாங்க தெரியுமா? தெரியும், கேட்டுட்டு தான் இருந்தேன். அதனால தான் நீ அடிக்க போகும்போது நான் வந்து உன்னை தடுத்தேன். கேட்டுட்டு இருந்தியா? அக்கா அவங்க எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? இப்படிப்பட்டவங்க கூட நீ இருக்க கூடாதுக்கா. ஆஹா, அவங்க உங்க கூட இருக்க கூடாதுக்கா. மாமா கிட்ட கண்டிப்பா நான் சொல்லி ஆகுவேன். சிபி, இங்கே பாரு, நான் சொல்கிறேன், உனக்கு எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது நமக்குள்ளேயே இருக்கட்டும், யாருக்கும் தெரியக்கூடாது. அதுலேயும் மாமா, கதிர், யாருக்கும் தெரியக்கூடாது. இது ஏன் மேலே சத்தியம் இல்லை, ஆதி மேலே சத்தியம். அக்கா ஆதி மேல எதுக்கு இப்ப சத்தியம் பண்ண? எனக்கு தெரியும்டா, ஏன் மேலே சத்தியம் பண்ணா கூட நீ அவனுக்காக யோசிச்சு நான் சொன்னேன்னு சொல்லுவேன். அதனால தான் அவன் மேலே சத்தியம் பண்ண. அவன் மேலே தான் நீங்கள் உயிரே வச்சிருக்கீங்கல்ல, அவன் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. என்னக்கா நீ அவங்கள போய் எதுக்குக்கா நீ காப்பாத்தணும்னு நினைக்கிற? இங்க பாரு, அவங்க இதுக்கு மேலேயும் உனக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சிபி. எனக்கு புரியுது, என்னுடைய வாழ்க்கையை நினச்சி நீங்கள் ஆரம்பத்துல இருந்து, அதாவது நீங்கள் சந்தோஷமாக உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுற டைமில் எனக்காக நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி என் கூடவே இருந்திருக்கீங்க. என் லைஃப் நல்லா இருக்கணும்னு இப்போ வரைக்கும் நினச்சிட்டு தான் இருக்கீங்க. எனக்கு புரியுதுடா. ஆனால் உங்கள் லைஃப்பையும் நீங்கள் வாழணும். எனக்காகவே எல்லாம் எனக்காகவே பண்ணாதீங்கடா. இதுக்கப்புறம் நானும் பார்த்துக்கிறேன். எனக்கு உங்களோட சந்தோஷமும் முக்கியம். உங்கள் லைஃப்பில் இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயம் நடக்கும், அது எல்லாமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும்ல. ஏய், என்னடா பேர் சொல்லி சொல்ற? அப்படிதான் சொல்லுவேன். மாமா மேல தப்பே இல்ல தெரியுமா? அந்த பாட்டி தான் தப்பு பண்ணுச்சு. மாமாவை வீட்டுக்கு வர கூடாதுன்னு சொல்லி மாமாவை திட்டிட்டு இருந்துச்சு. ஆனா நீ பாட்டி திட்டாம மாமாவை திட்டி கூட்டிட்டு வந்த. ஐயோ, அப்படியே மாமாவுக்கு சப்போர்ட். எங்க மாமா? டேய், அவன் எனக்கு தம்பி, அதுக்கப்புறம் தான் உனக்கு மாமா. இல்ல எனக்கு மாமா, உனக்கு தம்பி இல்ல. எங்க மாமா மேல எனக்கு தான் பாசம், உனக்கு இல்ல. வர வர உனக்கு வாய் அதிகமா போயிட்டு இருக்கு உன்ன. சரி நீங்க வா. ரொம்ப தான். சிபி மாமா, நீ கவலைப்படாத. ஆதி இக்கா, சரியா? நான் மதுவை திட்டிறேன். ஆமா, இவர் அப்படியே ரொம்ப பெரிய மனுஷர் இவர் இருக்காராம். அப்பாவும் பாட்டி சொன்னாங்க நான் பெரிய மனுஷனா ஆயிட்டேனா, அதனால நான் பெரிய மனுஷன் தான். ஆமா
ரொம்ப பெரிய மனுஷன்ல நீங்க. ஸ்கூலுக்குலாம் போக ஆரம்பிச்சிட்டீங்க. ஸ்கூல்ல ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்க. ஆ இப்பெல்லாம் சார் மிஸ்ஸுங்களையும் ஃப்ரெண்டு பிடிக்கிறது. நிஜமாவா? அபி மிஸ் அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நல்லா தான் இருப்பாங்க. அப்படியா? ஆமா, நீ எங்க ஸ்கூலுக்கு வா, நான் உனக்கு அவங்கள காட்டி கொடுத்தேன். டேய் இது அந்த கிருஷ்ணா இருக்கும்போது மட்டும் சொல்லிடாத. உடனே வா மாப்பிள்ளன்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் வேலைக்கு போறானா இல்லையோ தினமும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவான். ஏய் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? இப்போ எதுக்குடா ஹூன்னு சொன்னேன்? மது, நீ ரொம்ப ரொம்ப பேட் அம்மாவா ஆயிட்ட. நான் பேட் அம்மாவா? சொல்லுடா நான் பேட் அம்மாவா? ஆமா, நீ மாமாவை திட்டிட்ட. பாவம் மாமா. அப்பப்பா என்னங்க இன்னைக்கு மாமா மேல இவ்ளோ பாசம் உங்களுக்கு பொங்குது? எங்க மாமா? ஆமா உனக்கு மாமா. இன்னும் 2 பேர் வருவானுங்க. ஆமா ஃபோன் பண்ணியா இல்லையா? எவ்வளவு நேரம் இன்னுமா வர்றதுக்கு? அவங்க பேச வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே அவங்க வந்து பேசிட்டாங்களா, அதுக்குள்ளே இவ்ளோ பிரச்சனை நடந்துருச்சு. வருவானுங்க அக்கா. எங்க தான் சுத்திட்டு இருக்கானுங்களோ தெரியல. சரி நீ வா. வந்து இவ்ளோ நேரம் ஆகுது. தண்ணி மட்டும்தான் குடிச்ச. உனக்கு காஃபி போட்டு வச்சா அதுக்குள்ள இவ்ளோ பிரச்சனை. நீ வா, உனக்கு திரும்பவும் நான் காஃபி போட்டு கொடுக்க. சரிங்கக்கா. அப்புறம் சிபி சொல்ல மாட்டேன். ஆதி மேல சத்தியம் பண்ணிட்டீங்க. அப்படி இருக்கும்போது என் வாயில இருந்து எந்த வார்த்தையும் வராது. ஆனா ரொம்ப நாளைக்கு இதை மறைக்க முடியாது. அது மட்டும் சொல்லிக்கிறேன். அதை நான் பாத்துக்கிறேன். சிபி மாமா. சிபி நம்ம பேசுனதை கேட்டுட்டாருடா. இல்லக்கா, இல்ல நினைக்கிறேன். கேட்டிருந்தா இந்நேரத்துக்கு கோவப்பட்டிருப்பார்ல. அமைதியா தானே நிக்கிறாரு. டேய் உங்க மாமா பத்தி உனக்கு தெரியாது. ஏதாவது சின்ன விஷயம் கோவப்படுவாருதான். ஆனா ரொம்ப பெரிய விஷயத்துக்குலாம் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாருடா. அப்படி கொடுத்தா பிரச்சனை வேற மாதிரி போகும். புரியலக்கா. ஐயோ இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா நான் நினைச்ச மாதிரி, நான் பயந்த மாதிரி நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. அவரை பார்த்தாலே தெரியுது. அப்போ மாமா அமைதிக்கு பின்னாடி போய்தான் ஆகணும். ஆதி, உங்க அப்பா என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இல்ல இல்ல சிபி நீ ஆதி கூட்டிட்டு உள்ள வா. என்னங்க மாமா, என்னாச்சு? ஏக்கா அப்பா நான் கூப்பிட்ட வரல. அப்புறம் அம்மாவும் எதுக்கு அப்பா பின்னாடி ஓடாங்க? மாப்பிள, இன்னைக்கு நம்ம வீட்ல தீபாவளி பொங்கல் எல்லாம் ஒரே நாள்ல வரப்போகுது. என்ன பண்ண போறாரோ தெரியல. சரி வா போகலாம். இவனுங்க 2 பேரும் எங்கதான் சுத்திட்டு இருக்கானுங்க தெரியல. இங்க இவ்வளவு பெரிய போரே நடந்துட்டு இருக்கு. இவனுங்க எங்கதான் இருக்கானுங்கன்னு தெரியல. போவோம் போவோம். உள்ள என்ன நடக்க போகுதோ.